மின்மாற்றி கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் நிர்மல்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மின்மாற்றி கொள்முதலில் கடந்த 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக கூறி மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் இந்த புகாரினை மின்னஞ்சல் மூலமாகவும் ரிஜிஸ்டர் தபால் மூலமாகவும் அனுப்பியிருக்கிறார். குறிப்பாக 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை 45,800 மின்மாற்றிகள் வாங்குவதற்காக 1,183 கோடி ரூபாய் மதிப்பில் 10 டெண்டர்கள் விடப்பட்டதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், டெண்டர் விதிகளை முறையாக பின்பற்றாமல் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் டெண்டர்கள் விடப்பட்டது இதற்கு காரணம் எனவும் புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய கொள்முதல் துறை சார்ந்த அமைச்சரின் கவனத்துக்கு தெரியாமல் நடைபெற வாய்ப்பில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேடிற்கு காரணமான அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏலதாரர்கள் ஒரே மாதிரியான ஏலத்தொகைக்கு இந்த ஏலத்தை எடுத்திருப்பதாகவும், அரசு நிர்ணயித்த விலையை விட கூடுதல் விலைக்கு இந்த மின்மாற்றிகள் வாங்கியிருப்பது விசாரணையில் அந்த ஆவணங்கள் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால முறையான விசாரணை நடத்தி அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த புகார் மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.